பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி டே 10 கொஞ்சம் நல்லா பிரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணல. ஏன்னா, நானே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். அதனால தான் என்னால சரியா போட முடியல. பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும்போது போத் மென் அண்ட் வுமன் ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அது ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கிறது தான். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுமே என்னால ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்க முடியல. ஏன்னா, பீரியட்ஸ் ஆகறதுக்கு 5 டேஸ் டேப்லெட் எடுத்து, அந்த டேப்லெட் காலியாகி 4 நாள் கழிச்சு பீரியட்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா, அந்த 4 நாள் தாண்டிடுச்சு. எனக்கு இன்னும் பீரியட்ஸ் ஆகல. டாக்டர் சொன்ன டேப்லெட்லாம் கரெக்ட்டா தானே எடுத்துட்டோம். அப்புறம் ஏன் பீரியட்ஸ் ஆகல? ஏன்னா பீரியட்ஸ் ஆன 2வது நாள்லேருந்து தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் தள்ளி போகுதே அப்டின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் இப்ப நான் இருந்துட்டுருக்கேன். சரி ஹோம் ரெமிடீஸ் இது கூட சேர்த்து ட்ரை பண்ணலான்னு எள்ளு பர்ஃபி, பொரி உருண்டை, மாம்பழம்னு எல்லாமே சாப்பிட்டேன். சூடாகறதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ, அது எல்லாமே சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்பயும் எனக்கு பீரியட்ஸ் ஆகல. எங்களுக்கு மேரேஜ் ஆகி மொத்தம் 2 1/2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் பேபி வேண்டான்னு நாங்களே தள்ளி போட்டு வச்சிருந்தோம். அப்பலாம் இந்த பீரியட்ஸ் கரெக்ட்டா தான் ஆயிருந்தது. பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணலான்னு இந்த 3 மாசம் நாங்க ட்ரை பண்ணும்போது தான் இப்படி இர்ரெகுலரா ஆகுது. நம்ம ஒண்ணு நெனச்சா கடவுள் ஒண்ணு நெனைப்பாரு. சரியா தான் இருக்கு போல.